காஞ்சிபுரம் வந்தோம். வரதராஜ பெருமாள் கோவிலோட பிரசாதம் கவுண்டரில் இந்த காஞ்சிபுரம் இட்லி வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு இட்லி 4 கிலோ வெயிட்டில் இருக்குது. தூக்க முடியல. இதை தூக்குறதே ஒரு சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் நேற்று காஞ்சிபுரம் வந்தோம். நேற்று வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு லேட் ஆகிடுச்சு. அப்போ பிரசாதம் கவுண்டரில் போய் கேட்கும்போது இட்லி காலி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். அதனால் நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நேரமாகவே இந்த இட்லியை போய் வாங்கிடுங்க. இது 4 கிலோ. ஒரு இட்லி வந்து 4 கிலோ 500 ரூபாய் சொன்னாங்க. 2 இட்லி வாங்கியிருக்கோம் நாங்கள். இது வந்து 3 நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூடாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டே போயிட்டு எங்களுக்கு கிடைக்கல, காலி ஆயிடுச்சுன்னாங்க. அதனால் செகண்ட் டே நாங்கள் நேரமாகவே போய் வாங்கிட்டோம். 7 மணிக்கே காலையில் போயிட்டு வாங்கிட்டோம். 2 இட்லி வாங்கியிருக்கோம். அழகாக மந்தார இலையில் உள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களுமே காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த காஞ்சிபுரம் இட்லியை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலெல்லாம் பார்த்து தரிசனம் முடித்த உடனே இதையும் வாங்கிடுங்க. இல்லை இது ஃபஸ்ட்டு காலி ஆகிடும் அப்படின்னா எப்போ வாங்குறீங்கன்றதை பிளான் பண்ணி காலையில் 10 மணிக்கே காலி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் சீக்கிரமாக போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடும்போது அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சூடாகவே கொடுத்துருக்காங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.